ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வைஃப் வித் ஜேஎஸ். இந்த கிச்சனில் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. பால் வந்து ஆஃப்டர் கிரகப்பிரவேசம் இந்த டைம் பொங்க விட்டுட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் யூஸ்வலான ஒரு கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஹாப் அண்ட் சிம்னி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன்ஸ்க்கு வரும்போது அவங்க இதோட கான்சன்ட்ரேட் கிளீனிங் கான்சன்ட்ரேட் அண்ட் கிளாஸ் கிளீனர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது 4 பர்னர் ஹாப். ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து அதே கான்சன்ட்ரேட் போட்டு கொஞ்சம் வைப் பண்ண மாதிரி பண்ணி சோக் பண்ண வச்சுட்டேன். என்னோட சிம்னியில் ஆட்டோ கிளீனிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதை சிம்னியோட கனெக்ட் பண்ணிடணும். ஆரோ வாட்டர் ஃபில் பண்ணி ஃபுல்லாக அதில் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு ஆரோ வாட்டர் ஃபில் பண்ணி சிம்னியோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட கிளீனிங் மோட் இருக்குது, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா 12 மினிட்ஸ் ரன் ஆகும். ஸோ அது டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அதில் ரன்னிங் டைமு. 12 மினிட்ஸ் சிம்னி கிளீனிங் மோட் ரன் ஆகிற டைமில் ஹாபை நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதோட கான்சன்ட்ரேட் கிளீனர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி லேசாக அந்த பர்னர் இருக்கிற ஏரியாவை மட்டும் நான் வந்து அதை க்ளீன் பண்ணிப்பேன். கிளாஸில் ஸ்பாஞ்ச் போட மாட்டேன். சிம்னி கிளீனிங் மோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 12 மினிட்ஸ் ரன் ஆகி. ஸோ இப்போ ஆயில் ட்ரேயில் என்ன கலெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ க்ரீஸ் இருந்திருக்கு க்ளீன் பண்ணாததுனால. ப்ளஸ் அந்த ஃபேன்லேயுமே நிறைய க்ரீஸியாக இருந்துச்சு. அது எல்லாமே இந்த கான்சன்ட்ரேட் போட்டு வைப் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்துருச்சு எனக்கு. இந்த ட்ரேவை க்ளீன் பண்ணி எனி டிஷ்வாஷிங் லிக்விடோ இல்லை அதே கான்சன்ட்ரேட்டோ போட்டு கூட க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ண மாதிரி வைப் பண்ணி எடுத்துட்டு அகெயின் வந்து அதை ஃபிட் பண்ணிட வேண்டியது தான். சிம்னியை ஆன் பண்ணிட்டு பண்ணும்போது எதுவுமே இந்த கிளாஸில் கலெக்ட் ஆகாது. எவ்ரி டைம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே சிம்னியை ஆன் பண்ணணுன்றது தான். அண்ட் நான் இந்த சிம்னி அண்ட் ஹாபை சூஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் தான். என்ன பொங்க விட்டாலும் என்ன வழிஞ்சாலும் உள்ளர போகாது, கவுண்டர் டாப் உள்ளர இறங்காது. இதை நாங்கள் கட் பண்ணி தான் இந்த ஹாபை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் அடியில் கட்லரி ட்ரே இருக்குது. பட் அதில் படாத மாதிரியும் உள்ளர நான் ஒரு போர்டை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்பில் ஆனாலும் அது மேலேயே தான் இருக்கும், உடனே வைப் பண்ணி எடுத்துக்க முடியும் நம்மளால். தனித்தனியாக ட்ரேஸாக ட்ரேவை எடுத்து நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் இது கம்ப்ளீட்டாக சீல்டு, கொஞ்சம் கூட ஹோல்ஸ் இருக்காது. உள்ளர கட்லரி ட்ரே இருக்குது, அது உள்ளே போகாத அளவுக்கு இது கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்கிறதுனால தான் நான் இந்த சிம்னி அண்ட் ஹாபை நான் சூஸ் பண்ணேன். அகெயின் ஆயில் ட்ரேவை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு சிம்னியோட. ஹாப் அண்ட் சிம்னி கிளீனிங் கம்ப்ளீட்டாக ஓவர். கூடவே கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கவுண்டர் டாப் மேலே நிறைய ஸ்டெப்ஸ் வாங்கி வச்சுக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதில் இந்த ட்ராலி ஆர்கனைசரும் ஒன்று, உடன் ஸ்டாண்ட், உடன் ஃபினிஷில் இருக்கும். என்னோடய தீம்க்கு, என்னோடய ஹவுஸ் தீம்க்கு இது மேட்ச் ஆனதுனால நான் இதை சோர்ஸ் பண்ணியிருந்தேன். இட் கம்ஸ் இன் 2 ரேக். பிலோ ரேக் வந்து பாட்டம் ரேக் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் வென் கம்பேர்ட் டு த அப்பர் ரேக். இந்த ஸ்டாண்டில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, காஃபி, டீ, சுகர், அப்புறம் டிவைன் ஃபுட்ஸோட பருத்தி பால் மிக்ஸு, அண்ட் வந்து ஸ்வீட் காரம் காஃபியோட ஏபிசி மிக்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹனி பாட்டில் வந்து நான் இதில் ஊட்டியில் சோர்ஸ் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அகெயின் நான் அந்த கம்பெனிக்கே ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ட்ரேயில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, டீ பவுடர், கொஞ்சம் ஏலக்காய் டீ, அந்த டீ இந்த டீன்னு சோர்ஸ் பண்ணிட்டு வந்தது தான். ஊட்டி போகும்போது, ஊட்டி ஏற்காடு போகும்போது அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் டீ வெரைட்டிஸ் சோர்ஸ் பண்ணிட்டு வந்தது. அண்ட் இந்த சேஷெட் வந்து ஹோட்டலில் இருக்கும் இல்லையா, அந்த டீ கவுண்டரில், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரீசெண்டாக போட்ட ரீல்ஸில் இந்த கண்டெய்னர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இது ரொட்டேட்டபிள் கிளாஸ் கண்டெய்னர் தான். நான் இதில் ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். பட்டை, லவங்கம், அந்த பிரிஞ்சி இலை, பெப்பர்ஸ், இது எல்லாமே நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு. 2 ரேக்கையும் தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். மேலே இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் மேலே இருக்க அப்பர் ரேக் ட்ரே தனியாக வந்துடும். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் மெட்டீரியல் பற்றியும் கேட்டிருந்தீங்க. இது குவாட்ஸ் கலிங்கா ஸ்டோன் தான். நிறைய கலர்ஸ் இருக்குது.
எனக்கு கிரானைட் போடுறதுல இஷ்டம் இல்லை, அது டார்க்கனாக இருக்கிறதுனால. ஸோ அதனால நான் இந்த குவாட்ஸை சூஸ் பண்ணேன். டீட்டெயில்டான கிச்சன் டூர் அண்ட் மெட்டீரியல்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.